உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். பயன்பாடற்ற நிலையில் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மாணவர் விடுதி பள்ளி கல்லூரி அருகே இல்லாததால் முட்புதர் நிறைந்து காணப்படும் அவலம். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சுற்றுவட்டார கிராமங்களான கருங்காலிக்குப்பம், நாரியமங்கலம், நெடுங்காப்பூண்டி, கல்பூண்டி, களிக்குளம், காரணம்பூண்டி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் இருந்து சுமார் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பள்ளியில் பயின்று வருகின்றனர். இப்பள்ளியில் பயிலும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மாணவர்களுக்காக கீழ்பெண்ணாத்தூர் சந்தை மேட்டுப் பகுதியில் அரசு மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மாணவர் விடுதி இயங்கி வந்தது. இந்த மாணவர் விடுதியானது பள்ளியிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் உள்ளதால் விடுதியில் தங்கி பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கை ஆண்டுக்காண்டு குறைந்து கொண்டே வந்துள்ளது. கடந்த 2023-24 கல்வியாண்டில் 10 பள்ளி மாணவர்கள் மட்டுமே இருந்த மாணவர் விடுதியில் தங்கி படித்து வந்த நிலையில் கடந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து இந்த மாணவர் விடுதி செயல்படாமல் பூட்டிய நிலையில் காணப்படுகிறது. இதுகுறித்து விடுதி காப்பாளரிடம் கேட்டபோது கீழ்பெண்ணாத்தூர் சந்தைமேடு பகுதியில் இயங்கி வந்த அரசு மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மாணவர் விடுதிக்கும் பள்ளிக்கும் மிக தூரம் உள்ளதால் மாணவர்களின் சேர்க்கை மிகவும் குறைந்து கொண்டே வந்துள்ளதாக கூறினார். மேலும் இந்த விடுதியானது திருவண்ணாமலை கலைஞர் அரசு மற்றும் கலை அறிவியல் கல்லூரியில் பயிலும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவை சார்ந்த முதுகலை மாணவர்கள் தங்கி பயில ஏதுவாக தரம் உயர்த்தப்படுவதாக சட்டசபையில் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஆனால் இந்த அரசு மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மாணவர் விடுதியினை தரம் உயர்த்த சுமார் 1.25 கோடி ரூபாய் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த மாணவர் விடுதி தரம் உயர்த்தப்பட்டு செயல்பாட்டுக்கு வந்தாலும் திருவண்ணாமலையில் இருந்து கீழ்பெண்ணாத்தூர் வந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் மாணவர்கள் நடந்து சென்று தங்கக்கூடிய நிலையில் உள்ளதால் கல்லூரி மாணவர்கள் விடுதியில் தங்குவதும் கேள்விக்குறியாகவே உள்ளது. மக்களின் வரிப்பணம் வீணாகாமல் இருக்க மாவட்ட ஆட்சியர் இந்த விடுதியில் ஆய்வு மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது சமூக ஆர்வலர் பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.